வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 ரோசஸ் நேச்சுரல் கேர் ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கோங்க. தாஜ்மஹால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாஜ்மஹால் டீ தூள் 1 கப்பு, 3 ரோசஸ் டீ தூள் 1 கப்பு, 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இஞ்சி இந்த அளவு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. டீ வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டீ தூளை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டீ தூள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். நான் 3 டம்ளர் டீக்கு 1 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் பால் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாக்கெட் பால்னால் இந்த ரேஷியோலேயே கலந்துக்கலாம். இல்லை லோ ஃபேட் மில்க்கு அந்த மாதிரினா தண்ணி கலக்காமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கிற இஞ்சியை எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ போட்டு இதை இஞ்சி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். இஞ்சி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா டீயோட டேஸ்ட் குறைஞ்சிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி இஞ்சி போடுறதும் ஒரு டைம் பால் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் இஞ்சியை போடணும். ஃபஸ்ட்டே இஞ்சியை போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும். ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நல்லா அந்த இஞ்சியை அழுத்தி விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு நம்ம ஆற்றிக்கலாம். ஆற்றிட்டு சூடான இஞ்சி டீ ரெடி ஆயிருச்சு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி இஞ்சி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த டீயுமே பிடிக்காது, இதுதான் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.